ஸோ இன்றைக்கி இந்த 70mm டேஷ் கேம் ப்ரோ ப்ளஸ் இது வந்து போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இதை வந்து நெக்ஸான் EVயில் மாட்ட போகிறேன். அப்புறம் இது அதுக்கான மெமரி கார்டு வாங்கின ஒன்று. இது ரெண்டுத்தையும் காரில் இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். அதுதான் இப்போ டாஸ்க்கு. பார்க்கலாம் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் எடுத்தால் ஒயர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாட்டுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு. ஓகே, ஐ திங்க் இந்த 12 வால்ட்டில் போடுற USB இது அண்ட் பவர் கொடுக்குற ஒயர்ஸ். இதில் என்ன இருக்குது? ஓகே, இங்கே தான் ஆக்சுவல் கேமரா செட் இருக்குது. இது ரியர் கேமரா அண்ட் இதுதான் ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் கேமரா, இது டிஸ்பிளே. ஓகே, இப்போ காரில் மாட்டி பார்க்கலாம். இப்போ என்னோடய காரோட 12 வால்ட் சாக்கெட் தான் என் காரோட ரியர் சீட்டில் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய காரில் ஃப்ரண்ட்டில் இருக்கும், எனக்கு இங்கே பின்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால இங்கே இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் பவர் சப்ளை எடுக்க போகிறேன். இதில் வந்து இந்த ஒயர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்கே 2 இருக்குது. இந்த ரெட் கலர் ஒன்றில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த கேமரா இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இதோட டைம் ஸ்டாம்ப்பு இதெல்லாம் செட் பண்ணணும். இதில் அந்த டைம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் அந்த ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளீஸ் இன்சர்ட் மெமரி கார்டு சொல்லுது. நம்ம மெமரி கார்டு போட்டு பார்ப்போம். இதெல்லாம் டேஷ் கேம் போட்டுட்டோம். இங்கே இருக்குது ஃப்ரண்ட் டேஷ் கேம். அப்படியே பின்னாடி காட்டுறேன் நான். அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரியர் பேக் கேம். ஸோ இது உள்ளே போய்ட்டு நான் காட்டுறேன் எங்கெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு ரியர் காட். ஸோ ரியர் கேம் வந்து இது வழியாக ஸ்ப்ரிங்கு விட்டு இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எடுத்துன்னு வந்து இது திறந்துட்டு இங்கே போட்டு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பவர் சப்ளை இந்த இடத்துல கொடுத்து இந்த கிளாடிங் உள்ளே எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, ஃபுல்லாக க்ரீஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் துடைக்கணும் இது எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நல்லா க்ளீனாக தெரியுது எல்லாமே. ஃபுல் இது நான் அந்த வீடியோ இப்போ ரோட்டில் ஓட்டி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு அடுத்து. இந்த கிளாடிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக திறந்துட்டு இங்கே ஒயரை இது வழியாக இன்சர்ட் பண்ணி மேலே ஒயரை கொண்டு வந்து இங்கே 2 ஒயரை அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும், கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு இதுக்கு பின்னாடி. ஸோ இங்கே வச்சாலும் இங்கே இதுக்கு கீழே இங்கே வச்சாலும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சு பார்த்தோம், 2 இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, வியூ பெருசாக இருக்கா வைடனாக இருக்கான்ட்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதே போதும். ஸோ இது நெக்ஸான் EV இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே கனெக்ட் பண்ணால் இந்த 12 வால்ட்டில் கனெக்ட் பண்ணால் ஒயரிங் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அப்படியே நான் எடுத்துன்னு வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஒயர் எடுத்துன்னு வந்து கம்ப்ளீட்டாக. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகுது. அடாஸும் செக் பண்ணிட்டேன் நான். இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மேபி நான் நெக்ஸ்ட்டு வந்து எதனா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் இதில். தேங்க்யூ. என்ன சொல்லிட்டு அலைன் சேஞ்சு மோதிர மாதிரி போகிறேன். Attention to the vehicle ahead. Attention to the vehicle ahead. சொல்லுங்க. லேன் சேஞ்சுக்கு தெரியலையே. சொல்லுங்க. 2:40 லேன் சேஞ்ச் என்ன சொல்லுதா பாரு. Lane departure. சொல்லிச்சு. Lane departure. ஸ்லோ ஸ்பீட்ல எல்லாம்
இப்போ நெட்டில் பாருங்கள் ரீர் எண்ட் கேமராவோட குவாலிட்டி. இது குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இதில் ஸ்பீடும் சொல்லுது ரீர் எண்ட் கேமராவில். இப்போது இந்த 2 வீடியோவில் கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ குவாலிட்டி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இது போதும். Thanks for watching this video. Kindly subscribe to my channel for more interesting videos related to car and EVs. Thanks a lot. Bye.